அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி வந்துட்டு ஒரு புகைப்படம் அமைச்சிருந்தாங்க. நீங்களே பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை புகைப்படம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நூற்புழுக்கான பிரச்சனை தான் இருக்குது. ஸோ நூற்புழு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர் முடிச்சுகளை வந்துட்டு முடிச்சு போட்ட மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. ஆனால் இது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்துட்டு இருக்கும். அதாவது எலுமிச்சை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு திப்பி திப்பியாக காஞ்சு போன மாதிரி இருக்கும். இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சலும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ நூற்புழு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பகுதியில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வேரோட வளர்ச்சியும் இருக்காது. அப்போ வேர் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், தண்ணியை வந்து உறிஞ்சி செடிக்கு வந்து கொடுக்கும். ஸோ வேரோட வளர்ச்சி இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு நீர் பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறையும் உங்களுக்கு அந்த இடத்துல வரும். ஊட்டச்சத்து குறைபாடுமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால பூ வைக்காது, காயும் காய்க்காது. ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மரங்களே உங்களுக்கு பட்டு போயிடும். அதே மாதிரி மித்த மரங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த நூற்புழு தாக்குன மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிப்சோ பயோடெக்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான 2 ப்ராடக்ட் தான் இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெர்டிலிட்டி. ஸோ இந்த இன்ஃபினிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நுண்ணூறு இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பொக்கோனியா ஸ்பீசிஸ் அதாவது வெட்டிசினம் கிளாமிடோஸ்போரியம் சொல்லுவோம். அது நூற்புழுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்து கொடுக்கும். நீங்கள் கூகுளே கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஒரு நுண்ணுயிர் தான் நூற்புழுக்கு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபெர்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நுண்ணுயிர் இருக்குது. உங்களுக்கு 7 ஊட்டச்சத்து வந்து கொடுக்கும். தலை, மணி, சாம்பல், கந்தகம், துத்தநாகம், இரும்பு மற்றும் சிலிக்கான் சத்தை வந்து எடுத்து கொடுக்கும். இது உங்களுக்கு நூற்புழு மற்றும் சாரோஜு பூச்சி தான் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூ வைக்கிறதுக்கும் சரி காய் காய்க்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஏக்கர் எடுத்துட்டோம்னா நீங்கள் 100லேருந்து 110 எலுமிச்சை கன்று வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இதில் 2 பாக்கெட் இதில் 2 பாக்கெட் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மரம் வந்து சின்னதாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரேயே கொடுத்துக்கோங்க. இல்லை நல்லா பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேர்லேயே வந்துட்டு ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் கொடுத்துட்டா போதும். மொத்தம் 3 டோஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைச்சிரும். ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் எலுமிச்சை சாகுபடி செய்கிற விவசாய பெருமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி பயனடைமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 8807494699